ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஆடுகள் நம்மகிட்ட இருக்குது. அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டைம் வந்து நமக்கு வந்து எல்லா ஆடுமே குட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் முடிஞ்சு 3ஆம் மாதம் நடந்துக்கிறதுனால எல்லா ஆடுமே ஹீட்டுக்கு வரக்கூடிய தருணத்தில் இருந்ததுனால நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெயிட் பண்ணிக்கிருந்தோம். எப்படா ஹீட்டுக்கு வரும் நம்ம ஆடுகளை அடுத்த இதுக்கு மேட் பண்ணுறதுக்காண்டி. பொதுவாக ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடு ஹீட்டுக்கு வந்துட்டா போதும், அந்த ஸ்மெல்லோ இல்லை அந்த சிம்டம்ஸை பார்த்துட்டு அடுத்தடுத்து கண்டினியூவாக இப்போ கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரமாகவே நமக்கு தொடர்ந்து ஆடுகள் வந்து ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 சில டைம் 1 அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஹீட்டுக்கு வந்துருச்சு. இது எல்லாமே ஒரே டைமில் ஹீட்டுக்கு வருது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆடுகள் வந்து குட்டிகளை பராமரிக்கிறதுக்கு வந்து ஒரு ஈவனாக இருக்கும். இது நம்ம 10 ஆடு வச்சுருக்கும்போது 10 ஆடும் 10 விதமாக குட்டி போடும்போது நமக்கு வந்து அதை கேர் பண்ணுறதுக்கு சரியாக இருக்காது. இது மொத்தமாக 10 ஆடுகளும் இருந்துச்சுன்னா நம்ம குட்டிகளை மொத்தமாக போட்டு பராமரிக்கிறதுக்கு அதில் உள்ள குட்டிகளை எல்லாமே ஒரு செட்டாக ஒரு பேஜாக ரெடி பண்ணுறதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தற்சமயம் நிற்கக்கூடிய ஆடுகளில் நமக்கு பேலன்ஸ் ஒரு 3 ஆடுகள் தான் நமக்கு இன்னும் ஹீட்டுக்கு வரல. மற்றபடி நிற்கிற எல்லாமே மோஸ்ட்லி அதில் ஒரு 2 ஆடுகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு ஒரு வாரத்தில் டெலிவரி ஸ்டேஜில் இருக்குது. அதுபோக மற்ற 10 ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கிட்டத்தட்ட ஒரு வார கேப்பில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆடுகள் நமக்கு ஹீட் வந்துச்சு. ஃபுல்லாக நம்ம ஆடுகளுக்கு இப்போ மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லா ஆட்டுக்குமே நம்ம பாபரை தான் நம்ம மேட் பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு 3 ஆடு இருந்தாலும் கூட ஆடு வந்து தெளிவாக அந்த 3 ஆடுகளையும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பாபரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பல்லு கடாய்ங்கிறதுனால நம்ம தற்சமயம் அதை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டைம் வந்து நம்ம மேட் பண்ணாலே அடுத்து பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, கன்ஃபார்ம் சினையாயிரும்.